உங்களை நான் கண்டிப்பா விட மாட்டேன்டா. லாகர் வேக், நான் அப்படி சுத்தி போறேன், நீ இப்படி போட தம்பி. நீ போறியா? யா அந்த காரடிங்க ரெண்டும் நம்மளை துவைச்சு போட்டு தொங்க விட்டுருதுங்களே. போலீஸ் கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். யாரு யாது இங்க இருந்து போயிடு. முதலாளி நீங்களா என்ன படிச்சிருக்க? டிவி கொஞ்சம் சத்தம் போட்டுருச்சுங்க. அதான் வேலை செய்ய சொன்னா டிவியை பார்த்துட்டு இருக்க. மரத்தை வெட்டாம அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? நீ டிவி பார்க்க வேணாம், சம்பளம் தரேன். இல்லங்க கொஞ்சம் ஜாலியா உட்காந்து என்ன விளையாடிட்டு இருக்கியா? சொல்றத கேளுங்க ஐயா. நான் வீட்டை விட்டு வெளியே போனாலே அந்த கரடிங்க என்ன துவைச்சு தொங்க விட்டுருதுங்க. இப்ப கூட நான் எப்ப வெளியே போவேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேங்க. நான் உன்னை வேலை செய்ய நீ வேலை செய்யாம நொண்டி சாப்பிட்டியா? வரங்கள் வரலன்னா அப்புறம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த மாசம் சம்பளமே உனக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாம உன் சீட்டையும் நான் கிழிச்சிருவேன். ஹலோ ஹலோ முதலாளி, நைட்டுக்குள்ள வேலையை முடிக்கணுமா? அந்த லாகர் விக்க பார்த்து நம்ம ரொம்ப நாள் ஆகுது இல்ல? அநேகமா அவன் பாடத்தை கத்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இதுவும் நல்லதுக்கு தான்டா. அதனால இந்த காடு இப்ப எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு. காத்து தூய்மையா இருக்கு, வானம் நீளமா இருக்கு, தேன் கூட இன்னமும் நல்லா சுவையா இருக்கு. அவன் மட்டும் இதுக்கு மேல இங்க இருந்திருந்தா. டேய் அண்ணா, உனக்கு எதுவும் ஆகல? என்ன நடந்திருக்கு இங்க? ஆனா எப்படிடா இது? இது அவனோட வேலை தான்டா. நமக்கு தெரியாம வேலையை பாக்குறானோ அவன? எப்படி இது நடந்தது? இவ்வளவு மரங்களை வெட்டுறதுக்கு அவனுக்கு எங்க இருந்து நேரம் கிடைச்சிருக்கும்? டேய் அண்ணா, நான் சொல்றத நீ நல்லா கேளுடா. என்னாலும் சரி, நம்ம விடக்கூடாது. நம்ம இந்த இடத்துல காத்துட்டு இருக்கலாம். அவன் எப்படி இங்க வருவாளோ அப்ப அவனை வச்சு செஞ்சிடலாம். இதுவும் நல்ல ஐடியா தானே தம்பி. என்ன நான் சொல்றது ஒத்துக்கிறியாடா? அண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒருவேளை என்னைக்குன்னு பார்த்தா அவன் லீவு போட்டுருக்கணும். சரி வா, நாளைக்கு வந்து நம்ம பார்க்கலாம். சரிடா, நான் இன்னைக்கு நைட் நம்ம என்ன சாப்பிடலாம்? ஃப்ரூட் சாலட் பண்ணி தரட்டுமாடா? எப்போ பார்த்தாலும் அதே செய்யறேன். இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில எடுத்த முடிவுல இதுதான் நல்ல முடிவு. லாகர் விக்காதது. ஏய் பப்ளு டப்ளு, சீக்கிரமா வாங்க, ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கு. எழுந்திரு பப்ளு. என்ன பண்ற போறன்? சொல்றது கேளு. என்ன பிரச்சனை? லாகர் விக்க. என்னது இப்போ பண்றோம்? அந்த மனசாட்சியே இல்லாத சொட்ட தலைய நடுராத்திரில தூக்க விடாம மரத்த வெட்டுறானோ? ஏதோ ஒண்ணு சரியில்லையே. கொஞ்சம் இரு. டேய் தம்பி, லாகர் விக்க நாம ரொம்ப நாளா பார்க்காததுக்கு காரணம் தெரிஞ்சிருச்சா? ஏன்னா அந்த சொட்ட தலைய நாம தூங்கினதுக்கு அப்புறமா நைட்ல மரத்த வெட்டுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாண்டா, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. அப்பவா நாம அவனுக்கு இன்னொரு பாடத்தை சொல்லி கொடுப்போம். சூப்பரா செஞ்சிடலாம்டா. இந்த பக்கம் தான் சத்தம் கேக்குது. ஆனா கரடி பசங்க நடுராத்திரில நாம வேலை செய்யறதை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இருட்டில் நாம எங்கிட்டாவது போய் ஒளிஞ்சுக்கிட்டா எப்படி கண்டுபிடிப்பாங்க? அவங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்க இதுதான் நமக்கு சரியான வாய்ப்பு. இங்கதான் வாசனை வருது. பொறுமையாடுறா, அவன் பொருள் தான் இங்க இருக்கு. தேடி பார்க்கலாம்டா. ஏய் அண்ணா, என்னடா இருட்டு அதிகமாயிட்டே இருக்கு. ஜாக்கிரதை தம்பி. இந்த இருட்டுல எப்படிடா கண்டுபிடிக்கிறது? அதுவும் என்னவோ வாஸ்தவம் தான். என்ன பண்ணலாம்? யார் அது? தம்பி, நீயாடா என்ன அடிச்ச? என்ன? இல்லையடா அண்ணா, என் மண்டை எப்படி படைச்சிருக்குன்னு பாரு. அவனை அடிக்கிறேன்னு என்ன நீ தானே அடிச்சடா. என்னது? நானா?
இங்க பாரு அறிவு கட்டவனே, எப்ப பார்த்தாலும் பண்றத பண்ணிட்டு ஓவரா நீ புலம்பிக்கிட்டு இருக்க. புலம்புறது யாரா? நானா இல்ல நீயோ? அப்படிதான் விடாத. ஓடு, ஓடு. லாகர் வீக், அச்சோ பாத்துட்டாங்களே. லாகர் வீக், உன்னை நான் விட மாட்டேன். இல்ல திடீர்னு எங்க காணாம போயிட்டோம்? டேய் தம்பி, நீ அவனை கண்டுபிடிச்சடா. சரி, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன். சரிடா. எப்படா கண்டுபிடிப்பீங்க? டேய் தம்பி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. அந்த விக்கா அப்படி பண்ணா. ஆமாடா, அடிச்சது நான் தான்டா. அண்ணா, நம்ம ஏதாவது செஞ்சாகணும்டா. என்னடா பண்ண சொல்ற? கரடிகளுக்கு சரியா நைட்ல கண்ணு தெரியாதுன்னு தெரியல. நீ நிக்கிறதே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதே மாதிரி அவன் ஒளிஞ்சுக்கிட்டே இருந்தானா அப்புறம் நம்ம எப்படிடா கண்டுபிடிக்கிறது? அதுவே என்னமோ கரெக்ட் தான். ஆனா நீயே யோசிச்சு பாடுறானா, நம்ம இதே மாதிரி விட்டோம்னா அவன் ஒரே நாள் நைட்ல எல்லாத்தையும் வெட்டிடுவான். எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுடா. ஹலோ வீக், இந்த மாச கடைசி வந்துருச்சு. ஆமாங்க ஐயா, வந்துருச்சு. ஆனா நீங்க சொன்ன வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுங்க ஐயா. நைட்ல மரம் வெட்டுற வேலையை நான் பார்த்ததுனால அந்த 2 கரடி பசங்களோட தொல்லை எனக்கு ரொம்ப கம்மியா போச்சுங்க ஐயா. இதே மாதிரி நாம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் கண்டிப்பா சரி, அதை விடுங்க. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? அதே தாங்க ஐயா, நம்ம பெரிய பணக்காரங்களா எல்லாம். ஃபயர் ஃபிளைஸ். சரிங்க முதலாளி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா? பாய். யாராங்க? அடோய், நமக்கு தான் ஏதாச்சும் மனப்பிராந்தியா இருக்கும். ஓ மேலதானா இது? இப்ப பாரு ஒண்ணிய நசுக்கு நசுக்கு. என் ஷூவை யாராவது திருடிக்கிட்டு போனது? இந்த மரத்தை வெட்டுவோம். இங்க தானடா இருக்கீங்க நீங்க? திரும்பவும் வாங்கறதுக்கு வந்துட்டீங்களா? சொன்னா கேட்க மாட்டீங்களா? கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கிட்டு போனீங்க? அப்படி இருந்தும் திரும்ப வந்திருக்கீங்களே உங்களை. அது இன்னைக்கு நடக்காது. தப்பிச்சு போலான்னு பாக்குறான் அவன். எங்கடா அவன் ஒளிஞ்சிருக்கோம்? அங்க இருக்கானா? இந்த அண்ணனோட பிளான் நல்லா இருக்கு. சிக்க போற லாகர்விக். லாகர்விக், நீ எங்க இருக்க? இது டபுள். சரி, விளையாட்ட ஆரம்பிப்போம். ஒளிஞ்சிக்கிறதுல பெரிய கில்லாடியா இருக்கானே. அப்படின்னா அவன் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வேற எங்கேயாவது போய் தேடி பார்ப்போம். அவன் இல்ல. திரும்பவுமா? என்னோட காலு உடஞ்சு போச்சு. பேசாம இங்க இருந்து ஓடி போயிடுவோம். இவனை பார்க்க டிஸ்கோ பால் மாதிரியா இருக்கானே. இங்கிட்டு வாடா தம்பி. என்கிட்ட பம்பு வச்சுக்கிட்டதுக்காக நான் உன்னைய சும்மா விட மாட்டேன்டா. ஆஹா, இந்த மஷ்ரூம் எவ்வளவு நல்லா இருக்கு. டேய் தம்பி, இத வந்து பாரு. இந்த பாட்டி நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா. பாருங்கடா. நாம போட்ட பிளான் நமக்கே இப்ப விளையாடிட்டு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் விடு. இன்னைக்கு நாம நம்ம வேலைக்கு லீவ் விட்டுவிட்டு நிம்மதியா போய் படுத்து தூங்குவோம். என்னையால எனக்கு முடியாதுடா. காப்பாத்தியாச்சு. விக்கோட இடுப்பு உடைச்சாச்சு.